அன்பார்ந்த ஆன்மீக பக்தர்களே, வணக்கம். இன்றைய ஆன்மீக பயணத்தில் தமிழர்களின் இதய தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானின் பெருமைகளையும் 6 படை வீடுகளின் சிறப்புகளையும் பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நீங்கள் முருக பக்தர் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப், லைக் செய்து ஓம் சரவணபவா என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முருகனின் அற்புதத்தை காணுங்கள். வேல் வைத்தவனே, வீர சுவாமியே, சரவணபவா. முருகன் என்பது ஒளியின் வடிவம். அவர் சரவண பொய்கையில் தோன்றியவன். சிவபெருமான் மற்றும் பார்வதியின் அருளால் தெய்வீக ஒளி உருமாக உருவாகியவர். தந்தைக்கு வேறு, தாய்க்கு அரிது. அந்த அளவுக்கு பெரும் தியாகத்தின் உருவாகவே முருகன் இந்த உலகிற்கு வருகிறார். முருகனின் கைமேல் உள்ள வேல் ஒரு போர் ஆயுதம் அல்ல. அது நம் அக்கறைகள், ஆசைகள், அகந்தைகளை வெல்லும் ஞான வேல். அந்த வேலை பார்வதி தேவி தந்தார். பக்தி கொண்டு வாழும் நமக்கு அதை பார்த்ததும் சக்தியும் நம்பிக்கையும் பிறக்கின்றன. 6 படை வீடுகள், ஒவ்வொன்றின் அர்த்தம். திருப்பரங்குன்றம் தெய்வமான கல்யாணத்தின் பூமி. திருச்செந்தூர் அரக்கனை வென்ற நியாயத்தின் அடையாளம். பழனி பொருள் இல்லாமல் இருந்தாலும் நம்மில் ஈர்ப்பு தரும் ஆன்மீக பசிக்கே தீர்வு. சுவாமிமலை ஞானம் பகிர்ந்த குருக்ஷேத்திரம். திருத்தணிகை பக்தியின் தாகத்திற்கு தீர்வு. பழமுதிர் சோலை அன்பும் உணர்வும் பூரணமான சமாதான நிலை. முருகனை சரணாகதி அடைந்தவர்கள் மன அமைதியை பெறுவார்கள். குடும்பத்தில் கலகம் குறையும். நிதானம், அறிவு, துணிவு ஏற்படும். எதிரிகளை வெல்வதற்கான மன உறுதி கிடைக்கும். நவகிரக தோஷங்களும் குறையும். முருகனிடம் பூரண அர்ப்பணிப்பு வேண்டும். அவருக்கு அர்ச்சனை மட்டும் போதாது. மனம் முழுவதும் முருகனை நினைத்து ஓம் சரவணபவா என்று உச்சரிக்க வேண்டும். அந்த ஒலி நம்மை ஈர்க்கும் அதிர்வெண். அதுதான் நமக்குள் உள்ள இருண்ட எண்ணங்களை நீக்கும். அன்புள்ள ஆன்மீக பக்தர்களே, இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. ஆனால் முருகனின் அருள் மட்டும் எப்போதும் நம்முடன் இருக்கும். அதை உணர வேண்டும். பக்தியுடன் வழிபட வேண்டும். இன்று நீங்கள் ஒரு ஓம் சரவணபவா சொன்னால் அது உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல தடத்தை ஏற்படுத்தும். வேல் வைத்தவனே, சண்டக்குழலீசா, மயில் வாகனா, ஓம் சரவணபவா. முருகனின் 6 படை வீடுகளின் சிறப்புகளையும் ஒவ்வொன்றும் தரும் வாக்கியங்களை பற்றியும் விரிவாக பார்க்கலாம். முருகன் என்பது பேரழகும் ஞானமும் சேர்க்கப்பட்ட அருட்சக்தியின் உருவம். சிவபெருமானும் பார்வதியும் அளித்த கருணை வடிவம். முருகனுக்கு வேல், மயில், சேவல் ஆகியவை முக்கியமான அடையாளங்கள். அவன் இளமைக்கும் மேலான ஞானம், பரிபூரண பரிபாகம் கொண்டவர். பார்வதி தேவி தங்களது ஞான தீபத்தை சிந்தித்து 6 கண்களில் பிரித்து பூமியில் அனுப்பினார். அந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். சிவபெருமான் வந்து அவைகளை ஒன்றாக்கினார். அதுவே 6 முகம் கொண்ட முருகன். பிறந்ததும் சூரபத்மனை வதம் செய்ய சமர்ப்பிக்கப்பட்டார். அதனாலே அவருக்கு வேல் அருளப்பட்டது. முருகனின் 6 படை வீடுகளில் அவர் ஒவ்வொரு தலத்திலும் வெவ்வேறு ரூபங்களில், வெவ்வேறு பாவனைகளோடு, வெவ்வேறு ஆயுதங்களோடு தரிசனம் அளிக்கிறார். இது அவரது பல அம்சங்களை பிரதிபலிக்கின்றது. குருவாக, போராளியாக, ஞானியாக, தவசியாக, சாந்த சுவாமியாக. முருகனை வழிபடுவதால் மன அமைதி, பாவ நிவாரணம், கல்வி மேம்பாடு, குழந்தை பேறு, பக்தி வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, திருமண யோகம், மோட்சம் போன்ற அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். அன்பும் அருளும் மிக்க முருகப்பெருமான் 6 பரம்பொருள் தலங்களில் பெரும் பாக்கியத்துடன் பக்தர்களுக்கு சிறப்பு அருளை வழங்குகிறார். திருப்பரங்குன்றம் கல்யாண பாக்கிய தலம். இது முருகனின் முதல் படை வீடு. இங்குதான் அவர் தெய்வானை தேவியுடன் திருமணம் செய்தார். திருமணத் தடை நீங்க, திருமண யோகம் விரைவில் நடக்க இந்த தலம் பரிகாரம் தருகிறது. இங்கு முருகன் கல்யாண மூர்த்தியாக வீற்றிருக்கிறார். 2 கையுடன் திருமண பாவனையில். ஒரு கையில் வேல், மற்றை கையில் அபயஹஸ்தம். பக்கத்தில் தெய்வானை அம்மன் தரிசனம் அளிக்கிறார். இது மனநிறைவு, திருமண பாக்கியம் தரும் ரூபம். மதுரை அருகே உள்ள இத்தலம் ஒரு பாறை மலையில் கட்டப்பட்டுள்ளது. முருகனின் திருமண காட்சி இங்குள்ள சுவர்களில் சிற்பமாக காணலாம். அனைத்து தேவர்களும் இத்தலத்தில் காட்சி தருகின்றனர். திருமணத் தடை, குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு செல்வது மிக பயனுள்ளதாகும். திருச்செந்தூர் இதை பக்தி பாக்கியம் என்று சொல்வார்கள். கடலோரத்தில் அமைந்த இத்தலத்தில் முருகன் அசுரனான சூரபத்மனை வதம் செய்தார். இங்கு வழிபட்டால் பக்தி, மன உறுதி, பாவம் தீர்வு எல்லாம் நிச்சயம். பாபநாசம் தரும் புனித தலம். இங்கு முருகன் சூரபத்மனை வதம் செய்தவுடன் வெற்றி வீரனாக காட்சி அளிக்கிறார். சூரபத்மனை குத்திய வேலுடன் திலகம், கிரீடம் மற்றும் போராடி வந்த உற்சாகம். 6 கைகள், பல ஆயுதங்கள், பக்தர்க்கு உந்தல் தரும் உருவம், போராடும் ஆற்றல், பக்தி உறுதி தரும் ரூபம். இங்கு வழிபடும் முருகன் வேல் எடுத்த வீர அவதாரம். கடலிலிருந்து வரும் நறுமணக்காற்று மனதையும் தூய்மையாக்கும். இங்கு வழிபட்டால் பக்தி வலிமை அதிகரிக்கும்.
பாவங்கள் நீங்கும், எதிரிகள் ஒழியவும் வழி காணவும் உதவும். பழனி மோட்ச பாக்கியம் ஸ்தலம். முருகன் பழம் வேண்டாமென கூறி கோபத்தில் சென்று தவம் செய்த இடமே பழனிமலை. இங்கு தரிசனம் செய்தால் மன அமைதி, வாழ்வில் தீர்வு, பாவ மன்னிப்பு கிடைக்கும். பழம்தான் உன் தேவையே எனும் பெருஞானம் இங்கு கிடைக்கும். இங்கு முருகன் ஓர் கையில் தண்டாயுதம் மட்டும் வைத்தபடி ஆடையின்றி தவ விரதம் எடுத்தது போல் காட்சி அளிக்கிறார். முருகன் இங்கு தண்டாயுதபாணியாக அறியப்படுகிறார். இங்கு வழிபட்டால் மனக்கஷ்டங்கள் தீரும், தவசாந்தி கிடைக்கும், பாவம் நீங்கி ஆன்மீக விழிப்பு உண்டாகும். அடுத்து சுவாமிமலை ஞான பாக்கியம் ஸ்தலம். இங்குதான் முருகன் சிவபெருமானுக்கே ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை கற்பித்தார். இத்தலம் மாணவர்கள், பேச்சாளர்கள் மற்றும் ஞானம் தேடும் அனைவருக்கும் ஏற்றது. புத்திசாலித்தனம், ஞானம் வேண்டியவர்கள் இங்கு பிரார்த்திக்க வேண்டும். இங்கு முருகன் சிறுவனாக கையில் வேல் ஏந்தியவாறு பெருமையை விளக்கி ஞான ஆசான் போல காட்சி அளிக்கிறார். 2 கைகள், ஒரு கையில் வேல், மற்றொன்று அபய முத்திரையில். சிவபெருமானிடம் ஓம் மந்திரத்தின் பொருள் சொல்லும் பாவனையில். புத்திசாலித்தனம், வாக்கு செல்வம் தரும் ரூபம். முருகன் இங்கு குரு ரூபத்தில் வணங்கப்படுகிறார். இங்கு வழிபட்டால் ஞான ஒளி கிடைக்கும், குழந்தைகளுக்கு அறிவு கூர்மையாகும், குரு பகவான் தோஷம் நீங்கும். திருத்தணிகை மன அமைதி பாக்கியம். இந்த மலையில் முருகன் உறைவதனால் இங்கு வழிபடுபவர்களுக்கு மன நிம்மதி, நல்வழி கிடைக்கும். ஞானமும் நேர்மறை சிந்தனையும் வளர விரும்புபவர்கள் இங்கு போகலாம். இங்கு முருகன் 6 முகங்களுடன் 12 கைகளுடன் காட்சி அளிக்கிறார். ஒவ்வொரு முகமும் வெவ்வேறு பக்கங்களில் திருப்பி இருப்பது போல அனைத்து ஆயுதங்களையும் ஏந்தியவாறு ஜெயபரம்பராக. ஞானமும் வீர வணங்கும் பக்திக்கு மொத்த ரூபம். பக்தர்களின் மனம் தெளிந்து வாழ்க்கையில் சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். இங்கு வழிபட்டால் மன அமைதி ஏற்படும், மனம் தெளிவாகும், நல்ல தீர்மானங்களை எடுக்க முடியும். 6வது பழமுதிர்ச்சோலை செல்வ பாக்கியம் தரும் ஸ்தலம். இயற்கையால் சூழப்பட்ட இந்த தலத்தில் முருகன் வள்ளி மற்றும் தெய்வானையை இணைத்துச் சேர்த்துள்ளார். குடும்ப நலமும் செல்வ வளமும் வேண்டியவர்கள் இங்கு தரிசனம் செய்யலாம். இங்கு முருகன் வள்ளி மற்றும் தெய்வானை அம்மைகளுடன் திருமண பாவனையில் வீற்றிருக்கிறார். முகத்தில் மெல்லிய புன்னகை, வரமளிக்கும் கரங்கள், ஒரு கையில் வேல், மற்றொரு கையில் பட்டாபிஷேக ஆசிர்வாதம். சந்தோஷ குடும்பம், செல்வ வளம், மகிழ்ச்சி தரும் ரூபம். இயற்கை வளம் நிறைந்த சூழலில் உள்ள தெய்வீக இடம். இங்கு வழிபட்டால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், வருமானம் பெருகும், குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும், குடும்ப திருஷ்டி நீங்கும். இந்த 6 திருத்தலங்களும் 6 படை வீடுகளாக முருகப்பெருமான் பக்தர்களுக்கு வழங்கும் 6 பாக்கியங்கள். வெவ்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் இந்த தலங்கள் பக்தி உள்ளத்தோடு செல்லும்போது உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் நீங்கும், மனதில் தெளிவு உண்டாகும், தீய எண்ணங்கள் வராது, எதிரிகள் தொலைவர், குடும்பத்தின் கடன் பிரச்சனை தீரும், வீடு நிலம் வாங்கும் பாக்கியம் வரும், தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், உறவுகள் மேம்படும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும். முருகனின் 6 படை வீடுகள் 6 விதமான ஆன்மீக பாக்கியங்களை நமக்கு தருகின்றன. ஒவ்வொரு பக்தனும் தனது வாழ்வில் ஒரு முறையாவது இத்தலங்களை தரிசித்து வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அருளை பெற வேண்டும். அவன் கையில் வேல், அது நம் அச்சங்களை வெல்லும். அவன் வாசலில் மயில், அது நம் அகங்காரத்தை அடக்கும். அவன் வார்த்தை நம் வாழ்வில் வெளிச்சம் தரும். அவன் அருள் நமக்கு பாக்கியங்கள் தரும். முருகப்பெருமான் சிவசக்தி ஐக்கியமாகவும் அனைத்து கடவுள்களின் ரூபமாகவும் விளங்கக்கூடிய அற்புதமான தெய்வம். தனது பக்தர்களை காப்பதற்காக மயில் மீது ஓடி வரும் தெய்வம். அக்னி, இந்திரன், வருணன், பிரகஸ்பதி, ஹிரண்ய கற்பம் ஆகியோரின் கூட்டுக்கலவையே முருகப்பெருமான் ஆவார். முருகப்பெருமான் முதலாவதாக வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். 2வதாக இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார். முருகனின் 2 மனைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானை ஆகியோர் விருப்பத்தின் சக்தியாகவும் செயல்களின் சக்தியாகவும் இருக்கின்றனர். தெய்வானையும் வள்ளியும் 2 வகையான பாதைகளை பின்பற்றி இறைவனை அடைந்தனர். முருகன் தெய்வானையை மணக்க ஏன் திருப்பரங்குன்றத்தை தேர்ந்தெடுத்தார்? திருப்பரங்குன்றம் என்பது பாறைமலை, பஞ்சபூதங்களில் பூமி தத்துவம் அதிகம் நிறைந்த இடம். பூமி தத்துவம் நிலைத்தன்மை, உறுதி, குடும்ப வாழ்வு போன்றவற்றை சின்னமாக காட்டுகிறது. அதனால் திருமணத்திற்கு மிக உகந்த ஸ்தலம். சூரபத்மனை வீழ்த்திய பிறகு அதே பூமியில் அதே ஆற்றல் மிக்க சக்தி நிலத்தில் திருமணம் நடந்தால் அது அகந்தையை அழித்து சாந்தி ஏற்படுத்தும் இடமாக மாறும் என்பதே அந்த அடையாளம். சிவன் பார்வதி அங்கே வந்து திருமணம் நடத்தி வைத்தது. தெய்வ கல்யாணம் அங்கே நிகழ்ந்தால் அதில் வாழ்த்துக்கள் மட்டுமின்றி தெய்வ பிரேமம், தர்மம் நிரம்பியிருக்கும் என்பதற்கான மறைமொழி.
திருமணம் நடந்த இடம்தான் அவர் சந்நிதி ஆகும், அவருடைய தங்குமிடமாகும். அதனால் திருப்பரங்குன்றம் மலையை சிவன் பார்வதி முருகனுக்கு பரிசாகவே கொடுத்தார்கள் என்ற ஐதீகம். அதனால் முருகன் அங்கே தங்கிக் கொண்டு கந்தர் ஆலயமாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் பிரசித்தி பெற்றது. இங்கு சிவன் பார்வதி மகன் முருகனுக்காக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது. குடும்ப பாசம், தெய்வ கல்யாணம், அகந்தை அழிவு, அமைதி, உறுதி, நிலைத்த திருமண வாழ்வு என்பவற்றின் சின்னமாகவே அமைந்தது. இது என்னை கற்பிக்கிறது என்றால், ஆசை, அகந்தை, அசுர தசை எல்லாவற்றையும் வென்று இறுதியில் குடும்பம், சமாதானம், தர்மம் நிறைந்த வாழ்க்கையை கட்டமைப்பதே இறைவனின் விருப்பம். முருகப்பெருமான் அனைவரும் அறியாத ஒரு அதிசய ரகசியம். முருகன் அசுரர்களுக்கும் கூட குருவாக ஆகியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது. மாயாசூரன் என்பவன் முருகனிடம் போய் கற்றதுதான் தந்திர யுத்தம். அதே போல ஒரு காலத்தில் சூரபத்மனே முருகனிடம் ஞானம் கேட்டதாகவும் முருகன் அவனுக்கு சில ரகசிய ஆயுத உபதேசங்களை சொன்னதாகவும் புராணங்கள் சொல்கின்றன. ஆனால் இறுதியில் சூரபத்மன் தன் அகந்தையால் அவற்றை தவறாக பயன்படுத்தி பூமியை வதைக்கும் நேரம் வந்தது. அதற்குத்தான் முருகன் வேல் எடுத்தார். இது முருகனின் பரம காருண்யத்தை காட்டுகிறது. பகைவராக இருந்தாலும் ஞானம் கேட்பவருக்கு அவர் மறுக்காமல் அருள்வதுதான் முருகப்பெருமானின் ஆனந்த ரூபம். நாமும் வாழ்க்கையில் தவறுகள் செய்யாமல் இருப்போம். கோபம், கோள், பொய், கர்வம், இது எல்லாம் நம்முள்ளே இருக்கும் சூரபத்மன்கள். ஆனால் முருகனிடம் சரணாகதி அடைந்தால் அவர் அந்த அகந்தையை வென்று நம்முள்ளே இருந்து நம்மை உயர்த்துவார். நம் உள்ளேயுள்ள அசுர் குணங்கள் கூட உன்னதமாக மாறிவிடும். அதுதான் முருகப்பெருமானின் உன்னத மர்மம். இந்த உண்மையை நிறைய பேர் அறியவில்லை. இதை பகிர்ந்து முருகனின் கருணையை எல்லோருக்கும் சொல்லுங்கள். முருகனிடம் சரணாகதி அடைந்த சூரபத்மன் ஒரு அசுர ராஜா. அவன் கடுமையான தவம் செய்து பிரம்மனிடம் இருந்து எதிரிகள் எவரும் அவனை கொல்ல முடியாத வரத்தை பெற்றான். அந்த அகந்தை அவனை அழிக்க ஆரம்பித்தது. அவன் தேவர்களை வென்று உலகில் தீமைகளை வளர்த்தான். அப்போது தேவலோகமும் பூமியுமே துன்பம் அடைந்தது. அந்த வேளையில் முருகப்பெருமான் வேலெடுத்து திருச்செந்தூர் சென்றார். அங்கே கடல் கரையில் சூரபத்மனுடன் மிகவும் கொடூரமான யுத்தம் நடந்தது. இறுதியில் சூரபத்மன் முருகனின் வேலால் அழிக்கப்பட்டான். அவன் தன் அகந்தையை விட்டு போய் முருகனிடம் சரணாகதி அடைந்தான். அந்த பரிசுத்த தருணத்தில் முருகன் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடன் என்றும் இருப்பதற்கு அருள் புரிந்தார். அதனால் தான் திருச்செந்தூர் என்பது அசுர அகந்தையை அழிக்கும் இடம் என்றும் மன்னிப்பும் முக்தியும் தரும் இடம் என்றும் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூருக்கு சென்று முருகனை தரிசித்து நம்முள்ளேயுள்ள சூரபத்மங்களை அழித்து புதிய ஆன்மீக வாழ்வு பெறுவோம். திருச்செந்தூர் முருகன் கடல் மணலில் வீற்றிருக்கும் பரம் கருணையின் உருவம். அவர் அசுரர்களின் அகந்தையை அழித்து பக்தர்களின் பாவங்களையும் அகற்றி அழகிய அருளுடன் வாடும் மனங்களுக்கு விடிவெளி தருகிறார். திருச்செந்தூரில் கடல் அலைகள் ஒவ்வொன்றும் ஓம் முருகா என்று ஓசை போடுவது போல அங்கு முருகனின் நாதம் கூட நீரில் ஊறும். நினைத்த வேலை கிடைக்க, நினைத்த காரியம் நடக்க தினமும் சொல்ல வேண்டிய முருகன் மந்திரம் முருகப்பெருமான் நம்பியவர்களை காக்கும் கலியுக கடவுள் என பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். முருகா என மனதார ஒருமுறை அழைத்தால் ஓடி வந்து அருள் செய்யும் தெய்வம் முருகப்பெருமான் என அருணகிரிநாதர் உள்ளிட்ட அருளாளர்கள் பலர் போற்றி பாடல்கள் பாடி உள்ளனர். பக்தர்களின் குறை தீர்க்கும் தெய்வம் என்பதால் முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை, போதுமான சம்பளத்தில் வேலை கிடைக்கவில்லை, எவ்வளவு முயற்சி செய்தாலும் வேலை கிடைக்கவே இல்லை, கிடைத்த வேலையில் நிலையாக இருக்க முடியவில்லை, வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை, வேலையில் நிலையில்லாத தன்மை, வேலையில் முன்னேற்றமே இல்லை, நான் விரும்பும் வேலை கிடைக்கவில்லை என்பது போன்ற வேலை தொடர்பான பிரச்சனைகள் பலருக்கும் உள்ளது. பலமுறை முயற்சி செய்தும் நினைத்த காரியம் நடக்கவில்லை, அல்லது வேலையில் பிரச்சனைகளை சந்தித்து வருபவர்கள் முருகப்பெருமானை தினமும் வழிபட்டு வரலாம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். அதனால் குழந்தைக்காக மட்டுமல்ல, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகப்பெருமானை மனதார நம்பி வழிபட்டால் அந்த காரியம் நிச்சயம் கைகூடும். முருகப்பெருமானுக்குரிய ஒரே ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் நம்பிக்கையுடன் சொல்லி வந்தாலே விரைவில் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும், நல்ல வேலை கிடைக்கும். ஓம் சரவண பவா எனும் இந்த எளிய மந்திரத்தை தினமும் 108 முறை என்ற வீதத்தில் தொடர்ந்து 48 நாட்கள் சொல்லி வர பலன் கிடைக்கும். அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு
முருகப்பெருமானை மனதார நினைத்து நெற்றியில் திருநீறு இட்டுக்கொண்டு முருகப்பெருமானின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த சக்தி வாய்ந்த முருகன் மந்திரத்தை எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளை அல்லது முருகன் சன்னதியில் அமர்ந்து சொல்வது இன்னும் அதிகமான விரைந்த பலனை கொடுக்கும். ஷட்கோண கோலமிட்டு அதன் மீது வெற்றிலை நெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுவது பல மடங்கு அதிக பலனை தரும். சொல்லி முடித்த பிறகு உங்களின் கோரிக்கை அல்லது வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி முருகப்பெருமானிடம் முறையிட வேண்டும். அதே பேயால் வேலைக்காக முருகப்பெருமானை வேண்டுபவர்கள் வியாழக்கிழமை தேயாரும் வீட்டில் இருக்கும் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். வேல் இல்லாதவர்கள் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகரிடம் உங்களின் வேண்டுதலை சொல்லி பால் வாங்கி கொண்டு சென்று கொடுத்தால் அவர்கள் அபிஷேகம் செய்து கொடுப்பார்கள். இந்த வேண்டுதலை செய்வதால் வேலை கிடைக்கும். இந்த வீடியோவை உங்கள் நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து முருகனின் அருளை பெறுங்கள். ஓம் முருகா, ஓம் சரவண பவா. நன்றி. ஆன்மீக புரிதலில் டிவைன் சந்திரன்.